தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெயில் சுட்டெரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி சில பகுதிகளில் வெயில் வெளுத்து வாங்குகிறது. இந்நிலையில் மார்ச் 18 சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மார்ச் 11 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் 11 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் 11 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் 4 மாவட்டங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும், அதனால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக 11ஆம் தேதி தென் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் 11ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என்பதால் 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. குறிப்பாக 11ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் படிப்படியாக அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில் பொதுவான லேசான பனிமூட்டம் காணப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.